வணக்கம் நண்பர்களே. 13th நவம்பர் இன்னைக்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மாதமாகவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன விஷயம் என்னென்னா, ரெகுலராக நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கான ரீசன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு அஃபிஷியல் ஒர்க் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஒரு மாதத்துக்கு இந்த நிலை தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நார்மலைஸ் ஆனதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வழக்கமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது போல் இந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் வாரம் ஒரு முறையாவது நான் கண்டிப்பாக அனாலிசிஸ் போட்டுறேன். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நிறைய பேர் டெய்லிக்கும் போடுங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் இந்த மாதிரி ரெடிமேடாக எதிர்பார்க்காதீங்க. என்னோட சேனல்லன்னு இல்லை, எங்கேயுமே இந்த ஆப்பில் படிக்கிறது, நெட்டில் படிக்கிறது, யாராவது ஒப்பிப்பாங்க, அதை கேட்கலாம். தயவுசெய்து இது வேண்டாம். உங்களுடைய அறிவை நீங்கள் வளர்த்துக்கணும். நியூஸ் பேப்பர்ன்றது ரொம்ப ஈஸியானதுங்க, சிம்பிளானது, என்ஜாய் பண்ணி படிக்கலாம். ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ட்னு இல்லை, ஒரு லேமேன் கூட அழகாக அதை என்ஜாய் பண்ணி படித்து அறிவை வளர்த்துக்கலாம். இதை நீங்கள் பண்ணணும். இதை நீங்களாக பண்ணணும், புரிஞ்சு பண்ணணும், நோட்ஸ் எடுக்கணும். இந்த ப்ராக்டிஸே ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு தேவை. யாரோ சொல்கிறது நீங்கள் ரெடிமேடாக கேட்டிங்கன்னா பிரயோஜனமே இருக்காது. அதனால தான் நீங்களே செய்யுங்கன்னு சொல்கிறேன். அதே நேரத்தில் நான் ஏன் வாரம் ஒரு முறை போடுறேன் அப்படின்னா, நீங்கள் வெரிஃபை பண்ணணும். நீங்கள் சரியான பாத்தில் போகிறீங்களா, சரியாக நியூஸ் பேப்பரை படித்து நோட்ஸ் எடுக்கிறீங்களான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் அந்த அட்லீஸ்ட் வாரம் ஒரு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். சரி, இப்போ அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிற கைட்லைன்ஸ் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் முதல் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நியூஸ் பேப்பரை படித்து சாதிக்கிறது உங்கள் எய்ம் கிடையாது. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கான நாலேஜ் அதுலேருந்து கெயின் பண்ணணும். அதுதான் உங்கள் கோல். அதே போல் நியூஸ் ஒரு பேஜுக்கு இருக்குன்னு வைக்கலாம், இல்லை 6 பேஜுக்கு இருக்குது. ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த நியூஸ்க்குள்ளே சிலபஸ்க்கு தேவையானது எந்த இடத்துல இருக்கோ அதை மட்டும் படித்தா போதும். உதாரணத்துக்கு முதல் 15 லைனில் இருக்குன்னா அதை மட்டும் படிங்க. மற்றதெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. எல்லாம் தேவையில்லாத படிக்கக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் நியூஸ், சினி நியூஸ்லாம் தேவையில்லை. சிலபஸ்க்கு என்ன தேவையோ அதுதான் படிக்கணும். இதுக்கான டீட்டெயில்டு கைட்லைன்ஸை நான் செப்பரேட் வீடியோஸில் போட்டிருக்கேன். அதை பாருங்கள். ஹவு டு ரீட் நியூஸ் பேப்பர், ஹவு டு டேக் நோட்ஸ். அது ஃபுல்லாக கேட்கணும். அதன்படி அப்படியே பண்ணணும். இது இல்லாமல் நிறைய பேர் பண்ணுறது தப்பு. எடிட்டோரியல் புரியல, இது புரியாதுங்க. 1000 முறை நான் சொல்லிட்டேன். யாரை கூப்பிட்டு வந்தாலும் புரியாது. எடுத்த உடனே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவரை கூப்பிட்டு வந்து படிக்க சொன்னால் கூட அவருக்கு புரியாது. கொஞ்சம் நாள் ஆகும். முதல் 2 மாதம் அவசரப்படாதீங்க. எடிட்டோரியல் தவிர்த்து மற்றதை படிங்க. அதுக்கப்புறம் எடிட்டோரியல் உள்ள வாங்க, ஈஸியாக இருக்கும். முதல் 2 மாதத்தில் முடிஞ்சால் சிம்பிளான எடிட்டோரியல் எதாக இருந்தால் அதை மட்டும் படிங்க. இதை பண்ணுங்கள். இது இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது தப்பு. நியூஸ் பேப்பர் படிக்க 5 மணி நேரம் ஆகுது, 6 மணி நேரம் ஆகுது. இது காரணம் என்ன? நியூஸ் எடுப்பாங்க, அதில் ஒரு டவுட் வரும், உடனே நெட்டுக்குள்ளே போயிடுறது, அது ஒரு 1/2 மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணுறது. இதெல்லாம் தேவையில்லை. அன்னன்னைக்கு நியூஸில் என்ன வருதோ அந்த நாலேஜை மட்டும் கெயின் பண்ணுங்கள். படிக்க நாலேஜ் வளரும், வேறு லெவலில் ரீச் ஆகிடுவீங்க. ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு, அதில் எனக்கு புரியல, உள்ளே போகிறேன், நான் கூகுள் உள்ளே போகிறேன்னு போயிட்டு சர்ச் பண்ணி தேவையில்லாதெல்லாம் உள்ளே ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணுறது. இது தேவையில்லை. இதை செய்யக்கூடாது. ஒரு நியூஸ் இப்போ சயின்ஸை பற்றி வருதுன்னு வைங்க. உதாரணத்துக்கு ஸ்பேஸ் ரிசர்ச் பற்றி வருதுங்க. இந்தியா ஒரு சேட்டலைட் அனுப்புகிறாங்க. அந்த சேட்டலைட்டோட பேர் என்ன, அதை அனுப்புகிற ராக்கெட் என்ன, அந்த சேட்டலைட்டோட யூஸ் என்ன, அதை மட்டும் படிங்க நியூஸில். அதோட அன்றைக்கி போதும், விட்டுடுங்க. மறுபடியும் அதை லேர்ன் பண்ணும்போது உங்கள் அறிவு வளரும். தனியாக சயின்ஸில் சேட்டலைட்டை பற்றி படிக்க தான் போகிறீங்க. அதை சைடில் நீங்கள் படிச்சிடுங்க. இன்றைக்கே போய் சேட்டலைட்டை பற்றி, சயின்ஸை பற்றி, ராக்கெட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணாதீங்க. மிகப்பெரிய முட்டாள்தனம். நான் 1000 முறை சொல்லிட்டேன். உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். கரெக்டாக படித்து நீங்கள் செலக்ட் ஆகணும். அந்த நல்ல இடத்துல சொல்கிறேன். தயவுசெய்து இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம உள்ளே போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் பேஜ் ஹெட்லைன்ஸ். கவர்மெண்ட் ரோல்ஸ் அவுட் 1.19 lakh crore ஸ்டிமுலஸ். இது பார்த்தீங்கன்னா 6 பேஜுக்கு இருக்குங்க நியூஸ். ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்டிமுலஸ்னால் என்னங்க? இப்போதைக்கு எக்கனாமி ரிசெஷனில் இருக்குது. ஜிடிபி growth ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை பூஸ்ட் பண்ணணும். அதுக்கு அரசு எடுக்கிற அந்த நடவடிக்கை தான் ஸ்டிமுலஸ். அதாவது ஸ்டிமுலஸ்னால் ஒரு விஷயத்தை தூண்டுறது, அதான் ஸ்டிமுலஸ். ஸ்டிமுலஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசு டைரெக்டாக நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமாக ஃபண்ட்ஸை இறக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நிறைய இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் அறிவிப்பாங்க. அது இல்லாமல் மெயினாக உற்பத்தி, இதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ், அக்ரிகல்ச்சர், இதுக்கெல்லாம் நிறைய ஃபண்ட்ஸை ஒதுக்குவாங்க. அந்த மானியங்கள் இதெல்லாம் அறிவிப்பாங்க. ஸோ இதெல்லாம் மெயினாக ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓவரால் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், ரிஜுவனேட் பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்கணும், அதே போல் உற்பத்தியை அதிகப்படுத்தணும். சரியா? சரி, இந்த நியூஸை ஃபுல்லாக படிக்கணுமா? அவசியமே இல்லை. முக்கியமான ஹைலைட் மட்டும் பாருங்கள். இப்போ க்ரோத் ரிகவரி 4th குவார்ட்டரில் தான் ஆகும்னு சொல்லப்பட்டது. இப்போ 3rd குவார்ட்டரில் ரிகவரி கொஞ்சம் நல்லாவே ஆகிடும்னு சொல்கிறாங்க. இது ஒரு என்கரேஜிங் ட்ரெண்ட் இந்தியாவில். ஆனால் வேறு என்ன ஹைலைட்ஸ் இருக்குது? ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் 3.0 அப்படின்னு இந்த ஸ்டிமுலஸை சொல்கிறாங்க. இதெல்லாம் போய் மண்டே உடச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆத்ம நிர்பார் பாரத் அபியான்றது ஒரு ஸ்கீம். அந்த COVID-19 வரும்பொழுது அறிவிக்கப்பட்டது. செல்ஃப் ரிலையன்ஸ்க்காக நம்மளுடைய உற்பத்தியை நம்மளே அதிகப்படுத்தணும், மீண்டு வரணும்னு அறிவிக்கப்பட்டது தான் அந்த ஆத்ம நிர்பார். அதனுடைய ஒரு 3rd ஃபேஸ் தான் இந்த ஸ்டிமுலஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. கூகுளில் போய் இதை எப்போ அறிவிச்சாங்க, எந்த நாள் அறிவிச்சாங்க, அறிவிச்சது யார், எந்த இடத்துல அறிவிச்சார், இதெல்லாம் வேண்டாம், தேவையே இல்லை. இப்போ அதனுடைய 3rd ஃபேஸ் அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஸ்பெசிஃபிக்காக அதில்
ப்ரொடக்ஷன் அதாவது உற்பத்தி சம்மந்தமாக ஒரு முக்கியமான ஸ்கீம் இருக்குது, PLI, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ். இதை மெயினாக எங்கே கொண்டு வராங்கன்னா லேபர் இன்டென்சிவ் செக்டர்ஸ், உதாரணத்துக்கு டெக்ஸ்டைல், ஃபுட் ப்ராசஸிங், ஆட்டோமொபைல், இதிலெல்லாம் மெயினாக கொண்டு வராங்க. ஸோ இந்த சலுகை மூலமாக உற்பத்தியை அதிகப்படுத்துகிறாங்க. இதுதான் இந்த PLIன்றது ஸ்கீம். அது இல்லாமல் 900 crore COVID-19 வேக்சின் ரிசர்ச்காக உருவாக்குறாங்க. 900 crore முக்கியம் இல்லை, எதுக்கு உருவாக்குறாங்க அதை பாருங்கள். இந்த இடத்துல ரிசர்ச்சை தூண்டணும், அப்போ தான் வளர்ச்சி இருக்கும். இப்போ COVID-19க்கு நம்ம வேக்சின் கண்டுபிடிக்கணும், நோயை விரட்டணும், மக்களை சேஃப்கார்ட் பண்ணி, ஹியூமன் கேபிட்டலை சேஃப்கார்ட் பண்ணி மறுபடியும் எக்கனாமிக் க்ரோத்தை எடுத்துகிட்டு வரணும். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக 10,000 crore rupees கரீப் கல்யாண் யோஜனா இது கீழே ஒதுக்குறாங்க. இந்த ஸ்கீமும் ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்த ஸ்கீம் தான், மெயினாக அந்த பேண்டமிக்காக எடுத்துகிட்டு வரப்பட்டது. இது ஒரு ஸ்டிமுலஸ் ஸ்கீம். அது கீழே அந்த 10,000 கோடியை 2 ஸ்கீம்ஸ்க்கு ஒதுக்குறாங்க. ஒன்று NREGA ஸ்கீம், அந்த வேலைவாய்ப்பு ஸ்கீம். இன்னொன்று PM கிராம் சடக் யோஜனா, அந்த கிராமங்களில் ரோடு போகிற ஸ்கீம். இதில் என்ன நீங்கள் கவனிக்கணும், அப்படியே மனப்பாடம் பண்ணால் போதுமா? 10,000 கோடியை 2 ஸ்கீமில் இறக்குறதுனால ஒரு பக்கம் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிடும், மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதனால் டிமாண்ட் மறுபடியும் அதிகமாகும், க்ரோத், எக்கனாமிக் க்ரோத் அதிகமாகும். இன்னொரு பக்கம் இதன் மூலமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசட்ஸ் ரூரல் ஏரியாஸில் உருவாக்கலாம், கிராம் சடக் யோஜனாவில் உருவாக்கலாம், NREGA ஸ்கீம் மூலமாக உருவாக்கலாம். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம், சரியா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே அதில் கிடைச்சிடும். லாஸ்ட்டாக மெயினாக சோஷியல் செக்யூரிட்டி சம்மந்தமாக EPF இருக்கு இல்லையா, அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு, அந்த பேர்டனை எம்ப்ளாயர்ஸ் கிட்ட இருந்து கவர்மெண்ட்டே கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இது கீழே அறிவிக்கப்படுதுங்க. இதுதான் நீங்கள் நோட் பண்ணால் அப்படியே பாருங்கள். இதை மட்டும் படித்தா போதும், உடனே கூகுள் ஆராய்ச்சி வேணாம். தனியாக எக்கனாமியில் நீங்கள் இதை பற்றி இன்டெப்த்தாக படிக்க தான் போகிறீங்க. அப்போ உங்கள் அறிவு என்ன சொல்லணும், உங்கள் மூளை என்ன சொல்லணும், இதை லிங்க் பண்ண சொல்லணும், ஆட்டோமேட்டிக்காக சொல்லிவிடும் உங்களுக்கு. இப்போதைக்கு இதை படிங்க, நோட்ஸ் எடுங்க, அப்பப்போ ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. இதை பண்ணாலே போதும், IAS ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ஃபஸ்ட் பேப்பரில் இந்த முதல் பேஜில் வேறு என்ன நியூஸ் இருக்குது? பாலிட்டிக்கல் நியூஸ்லாம் இருக்குங்க. வேல் யாத்ரா பற்றி இருக்குது, தேஜஸ்வி யாதவ் RJD லீடர் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது, சிந்தியா BJP லீடர் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொலிட்டிக்கல் நியூஸ்லாம் விட்டுருங்க. பொலிட்டிக்கல் நியூஸ் உள்ள எசன்ஸ் எதாக இருந்தால் படிக்கணும். டிஃபெக்ஷன் பற்றி இருக்குது அப்படின்னா படிக்கணும். ஜென்ரலாக இவங்க தர பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்லாம் வேணாம். ஜஸ்ட் பாருங்கள், நாட்டில் என்னென்ன நடக்குது, எங்கே எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, யார் வின் பண்ணியிருக்கா, இதை மட்டும் பாருங்கள் போதும். இதிலெல்லாம் நேரத்தை வீண் பண்ணாதீங்க. சரி, செகண்ட் பேஜ் போகலாம். சிட்டி நியூஸுங்க. ஃபஸ்ட்டு நியூஸே ரொம்ப முக்கியமான நியூஸ். WRD embarks on new mission to streamline cities water supply. WRDன்றது வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட். இவங்க சென்னை சிட்டியினுடைய வாட்டர் சப்ளையை அதிகப்படுத்த போகிறாங்க. இது எக்ஸாம் தேவையான நியூஸு, டேரெக்டாக வேணாம், ஆனால் இன்டெரக்டாக ரொம்பவே தேவை. எக்கனாமிக் கீழே வரும், என்வாயன்மெண்ட் கீழே வரும், அர்பன் டெவலப்மெண்ட் கீழே வரும், எல்லாத்துக்கீழேயும் அது வரும். இப்போ எதுக்கு முக்கியங்க? இப்போ சிட்டியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்குது. இப்போ ஒரு சில வருடங்களாகவே இப்போ மழை காலத்தில் ஃப்ளட்டு, மழை இல்லாத நேரத்தில் ட்ரவுட்டு, இந்த பிரச்சனை இருக்குது. இதுலேருந்து மீண்டு வரணும், என்ன பண்ணணும், தண்ணீரை சேமிக்கணும், இந்த நீர்நிலைகளெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி ரெடியாக வைக்கணும். ஸோ இந்த விஷயத்தை தான் செய்ய போகிறாங்க. இதை பற்றி தான் நியூஸ் இருக்குது. இதுக்கான ஃபண்டிங்கை ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கேருந்து கேட்டிருக்காங்க? வேர்ல்டு பேங்க் இல்லையா, அங்கேருந்து ஃபண்ட்ஸை வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணலாம். ஒரு ஃபேக்டை லேர்ன் பண்ணிட்டீங்க, வேர்ல்டு பேங்க்கிட்டேருந்து ஃபண்டு வாங்குது அப்படின்ற லோன் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்க. இது உள்ள அப்படியே பாருங்கள், ஜஸ்ட் செக் டேம்ஸை உருவாக்குறது, இருக்கிற ப்ராஜெக்ட்ஸை ரெஜுனேட் பண்ணுறது, ரிவர்ஸை இன்டர்லிங்க் பண்ணுறது, லேக்ஸை இன்டர்லிங்க் பண்ணுறது, இதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. இதை மட்டும் பாருங்கள். இதை படித்து இந்த நியூஸை முடிச்சுங்க. வேறு என்ன இருக்குது இதில்? ஹெவி ரெயின் லைக்லி இன் சம் ஏரியாஸ் இன் சென்னை. ஓகேவா? ஆக்சுவலாக ஓவரால் ஸ்டேட்டில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்தா போதும். இப்போதைக்கு இருக்க மான்சூன் என்னங்க? நார்த் ஈஸ்ட் மான்சூன். இப்போதைக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஸோ பேசிக்கான இதை மட்டும் எடுக்க போதும். இதை அப்படியே முடிச்சுக்கலாம் போதும். இதுக்குள்ளே ரொம்ப போனால் ஜியாகிரஃபியில் நீங்கள் இதை பற்றி டீட்டெயில்டாக படிக்க தான் போகிறீங்க. மறுபடியும் உடனே கூகுள்லாம் பண்ணக்கூடாது. சரி, அடுத்தது பேஜ் நம்பர் 3. இதில் ஒன்றும் நியூஸ் இல்லை. பேஜ் நம்பர் 4க்கு போயிடலாங்க. பேஜ் நம்பர் 4 மறுபடியும் ஸ்டேட் நியூஸ். இதில் என்ன சொல்லப்படுதுன்னு பார்க்கலாம். 33 districts report under 100 fresh cases. நம்ம மாநிலத்தில் 33 மாவட்டங்கள் ஒரு நாளைக்கு 100 கேஸ் கீழே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன கேஸு? இந்த COVID-19 வைரஸ். இதில் வந்து என்ன புரிஞ்சுக்கணும், என்கரேஜிங் ட்ரெண்ட் இது, மீண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வைரஸ் கேஸ் வந்து அப்படியே ஸ்லோவாக ரெடியூஸ் ஆகுது. ஸோ இதை ஜஸ்ட் பாருங்கள். இது உள்ள ஃபேக்ட் எல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடாது, சரியா? அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம ஸ்டேட் நல்ல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமாகவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் மூலமாகவும் ஓரளவு நல்லாவே இந்த பேண்டமிக்கை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் உணரணும். அதே நேரத்தில் இதில் இன்னும் என்ன பண்ணலாம், அடிஷ்னலாக எங்கெல்லாம் ஷார்ட் கமிங்ஸ் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் ஜஸ்ட் மேலோட்டமாக பாருங்கள் போதும். இது கீழே
ஒரு நியூஸ் வந்திருக்கு. அருந்ததி ராய் அவங்களோட புக்கு சம்மந்தமாக டிஎம்கே சிபிஎம் ஸ்லாம் வார்சிட்டி டிசிஷன் டு வித்ரா அருந்ததி ராய்ஸ் புக். இந்த நியூஸ் 2 நாளாக இப்போ ஓடிட்டுருக்கு. நேற்று கூட நான் ஒரு வீடியோ போட்டேன், அந்த வீடியோவை பாருங்கள். நிறைய பேர் அந்த வீடியோ நேற்று பார்த்தாங்க, ஃபுல்லாக பார்க்கல. அவங்க நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. வீடியோ ஃபுல்லாக கேட்கணும், சரியா? ஸோ ஒரு வீடியோ ஒரு அகாடமிஷனாக தான் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஸ்பெசிஃபிக்காக, அரசியல் ரீதியாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. அந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக மோசம் உருவான காரணம் என்ன, அந்த மக்கள் யார், ஏழை எளிய மக்கள், ட்ரைபல்ஸ், லேண்ட் ஏலியேஷனால், வறுமையினால், ஏழ்மையினால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஐடியாலஜியில் போய் சேர்றாங்க. அங்கே இருக்க லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி இதில் சேர்த்துடுறாங்க. ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் வெடிவடிக்கிறாங்க. ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் கேன் நெவர் பி ஜஸ்டிஃபைட். அப்போ ஆயுதம் ஏந்துறது வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. ஆனால் இந்த மக்கள் வேறு வழி இல்லாமல் ஆயுதம் ஏந்துறாங்க. இந்த மாயோசமுக்கு சொல்யூஷன் என்ன, அதையுமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை ஃபுல்லாக கேட்கணும். ஸ்பெசிஃபிக்காக அருந்ததி ராய் அவங்களுடைய புக்கை அந்த யூனிவர்சிட்டி எடுத்துக்கலாமா வேணாமா, இதையும் நான் அதில் சொல்லியிருந்தேன். அருந்ததி ராய் எக்ஸலன்ட் ரைட்டர், இன்டர்நேஷனல் ரைட்டர், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதையும் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை ஒழுங்காக கேட்கணும், ஃபுல்லாக கேட்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சம்மந்தம் இல்லாமல் நிறைய பேர் வந்து அதை மாற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, அதுதான் புரிஞ்சுக்கணும். பேஜ் நம்பர் 5, conservancy work to be outsourced in more areas. ஸோ இந்த கார்பேஜ் எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஒர்க்கை என்ன பண்ணுறாங்கன்னா அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. ஏன் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க? ஏன்னா கவர்மெண்ட் கிட்டே எல்லா ரிசோர்ஸஸும் இல்லை, எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது, மேன் பவர் இருக்காது, மேனேஜ்மெண்ட் இருக்காது. அதனால் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. அவுட் சோர்ஸ் பண்ணுறது நிறைய விஷயங்கள் லாபகரமாக இருக்கும். இங்கெல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ இதே நீங்கள் புரிஞ்சுக்கணும். எங்கேயுமே வந்து நம்ம ப்ரைவேட்டைஸ் பண்ணிடணும், இல்லை பண்ணவே கூடாதுலாம் நிற்கக்கூடாது. புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எங்கே ப்ரைவேட்டைசேஷன் தேவை, எங்கே அது தேவையில்லைன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்கள் அறிவை வளர்த்துக்கணும். இப்போ இந்த கார்பேஜ், இந்த முனிசிபல் வேஸ்ட் இல்லையா, அந்த சாலிட் முனிசிபல் வேஸ்ட், இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ் பண்ணலாம். இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த ரேக் பிக்கர்ஸ், இவங்களாம் நம்ம இன்வால்வ் பண்ணலாம். நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை இன்வால்வ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். அது இல்லாமல் அந்த கலெக்ட் பண்ண வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ணி வேஸ்ட் டு எனர்ஜி, இந்த ப்ராசஸ் மூலமாக அதுலேருந்து எனர்ஜி எடுக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். பிளாஸ்டிக்கை நம்ம என்ன பண்ணலாம், ரோடு போகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? அடுத்தது பேஜ் நம்பர் 6. நீங்கள் படிக்க 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 நாலேஜ் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். ஒரு 3-4 மாதம் படிச்சிங்கனாலே நாலேஜ் வேறு லெவலில் ரீச் ஆகிடும். பேஜ் நம்பர் 6, இதில் ஒரு நியூஸ் இருக்குது. சிஎம் டிஸ்கஸஸ் பேனல்ஸ் ரிப்போர்ட் ஆன் சென்டர் ஸ்டேட்ஸ் டைஸ் வித் மினிஸ்டர்ஸ். இது ரொம்ப முக்கியமானதுங்க, இந்தியன் பாலிட்டி கான்ஸ்டியூஷனுக்கு தேவை. பூஞ்சி பேனல் அதனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை இப்போ நம்ம ஸ்டேட் வந்து ஆய்வு பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், அது இல்லாமல் ஜென்ரலாக அட்மினிஸ்ட்ரேஷன், இதை பற்றி சொல்கிற ஒரு ஆணையம் தான் இது. ஸோ இது செப்பரேட்டாக நீங்கள் இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கில் ரீட் பண்ணுவீங்க. உடனே உள்ளே போய் சர்ச் பண்ணாதீங்க. ஸோ அரசு என்ன முடிவெடுத்திருக்கு, இந்த ஆணையத்தினுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். சென்ட்ரல் ஸ்டேட் ஸ்டைஸில் இருக்க பிரச்சனைகள் என்ன, இதெல்லாம் நாங்கள் ஆய்வு பண்ணுறோம், எங்கள் சைட்லேருந்து நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம ஸ்டேட் சொல்லுது. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது வெற்றிவேல் யாத்ரா, இதை பற்றி நியூஸ் இருக்குது. பாலிட்டிக்கல் நியூஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப உள்ளே போக வேணாம். பட் இதிலிருந்து உங்களுடைய அறிவை நீங்கள் வளர்த்துக்கணும், சிந்தனையை வளர்த்துக்கணும். இப்போ வெற்றிவேல் யாத்ரா, ஸோ இந்த பிஜேபி பார்ட்டி அவங்க இந்த யாத்ராவை நடத்துவோன்னு சொல்கிறாங்க. அது அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் டு அசோசியேஷன் ஆர்டிகல் 19 படி கண்டிப்பாக யாத்ரா நடத்தலாம். ஸோ அது பண்ணலாம். ஆனால் இதில் சிக்கல் என்ன அப்படின்னா அரசு என்ன சொல்லுதுன்னா இப்போ இருக்க நிலைமைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து ஒரு நிலுவை இருக்குது. இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இவங்களை சப்போர்ட் பண்ணணுமா அவங்கள சப்போர்ட் பண்ணணுமா இந்த யோசனை உங்களுக்கு வேணாம். நீங்கள் வந்து வெளியே இருந்து இதை பாருங்கள். ஒரு பக்கம் ஒரு அரசியல் கட்சி அதனுடைய ரைட்ஸ் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுது. இன்னொரு பக்கம் ஸ்டேட் அரசு என்ன சொல்லுதுன்னா ஓவரால் வெல்ஃபேர், அதுக்கு நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கோம், நாங்கள் அலோவ் பண்ணல அப்படின்ட்டு சொல்லுது. நீங்கள் ரெண்டுத்தையுமே பார்க்கணும், அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் இதை டிசிஷன் எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்க இப்படிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம கான்ஸ்டியூஷனலாக பார்க்கணும், பேலன்ஸ்டாக பார்க்கணும். இதில் என்ன ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு, ஓவரால் நேஷனுடைய வெல்ஃபேர் என்ன. அப்போ இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா கலெக்டிவ் வெல்ஃபேர், கலெக்டிவ் ரைட்ஸ் வெர்சஸ் இண்டிவிஜுவல் ரைட்ஸ், இதுதான் நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? அடுத்து பேஜ் நம்பர் 7, இதில் நியூஸே இல்லை, ஆடு தான் இருக்குது. பேஜ் நம்பர் 8க்கு போயிடலாம். எடிட்டோரியலுங்க. ஸோ முதல் 2 மாதம் படித்தா புரியாது, விட்டுருணும். எடிட்டோரியல் வச்சு மல்லு கட்டக்கூடாது. ஆனால் ஈஸியான எடிட்டோரியல் எதாக இருந்தால் அதை பாருங்கள். இன்றைக்கி நான் ஓவராலாக எடிட்டோரியல் அனலைஸ் பண்ணுறேன். டாப் லெஃப்ட்
இன்ஸ்டன்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பர்சனல் லிபர்ட்டி மஸ்ட் பி த நார்ம் அண்ட் நாட் டிஷ்ட் அவுட் ஆன் ப்ரையாரிட்டி பேசிஸ். இதை யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா மிஸ்டர் அர்னாப் கோஸ்வாமி இருக்கார் இல்லையா, அந்த ரிப்பப்ளிக் நியூஸ் அவருடைய அந்த ஹெட், அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அவரை வந்து உடனடியாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பெயில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அவகாசம் இல்லை. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவருடைய கேஸ் ஹியரிங் பார்த்தீங்கன்னா உடனே எடுக்கப்பட்டுச்சு சுப்ரீம் கோர்ட்டில். இப்போ 2 பக்கம் இருக்குது. இதுலேயும் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்லாம் பண்ணாதீங்க, அரசு சரியா ஆப்போசிஷன் சரியா, இது உங்கள் வேலை இல்லை. நீங்கள் அறிவுபூர்வமாக யோசிக்கணும். ஸோ பொலிட்டிக்கலாக நீங்கள் அனலைஸ் பண்ணணும். நீங்கள் வந்து அரசியலுக்குள்ளே வந்து மூழ்கிடக்கூடாது. இதுதான் ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் ஒரு ஜேர்னலிஸ்ட் அவருடைய ரைட்ஸ், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஜஸ்டிஸ், இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது அவருக்கு பெயில் அளிக்கலை, அவர் வந்து ரொம்ப இமீடியட்டாக வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சரியா இல்லை அது வந்து ராங்கா அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். இன்னொரு பக்கம் அவர் அரெஸ்ட் பண்ணி அவர் வந்து ஜுடிஷியரியை நாடும்போது அவர் கேஸ் வந்து இமீடியட்டாக உடனே வருது, முன்னாடி மற்றவங்களோடதெல்லாம் வரல. அப்போது 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதுதான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், வேறு எதாவது இருக்கா? லாங் லிவ் கோவிட் தேர் இஸ் லாங் ட்ரம்ப். ஸோ இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச அமெரிக்கன் எலெக்ஷனை பற்றி ஒரு எடிட்டோரியல் இருக்குது, பெருசாக இருக்குது. இதை படித்தா கண்டிப்பாக நிறைய பேருக்கு புரியாது, விட்டுடுங்க. ஜெனரலாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி அவர் தான் இருந்தார் அதிபராக, இப்போவும் அவர் தான் இருக்கார். இன்னும் அங்கே இருக்கக்கூடிய ஜோ பைடன் இன்னும் ஆட்சியில் உட்காரல. இப்போது ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் ஒரு ரியாக்ஷனரி லீடர். ஸோ அவர் வந்து கொஞ்சம் இந்த ரைட்டு ஸ்பெக்ட்ரமில் கொஞ்சம் உள்ளே போகிறவர். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார் ரைட் லீடர் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் ரைட்னு சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக ரைட்டஸ்ட் லீடர். ஸோ இவர் வந்து ஒரு நியூ நரேட்டிவ் எடுத்துகிட்டு போயிருக்காரு. இது வரைக்கும் வரலாறு காணாத ஒரு அரசியலாக அங்கே அவர் நடத்துகிறாரு. ரஷ்யா கூட ஒரு பக்கம் ரொம்ப க்ளோஸாக போகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த அரப் கண்ட்ரிஸ், மெயினாக யுஏஇ, இந்த நாடு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நரேட்டிவே வந்து ரொம்ப ரேடிக்கலாக மாற்றி அமைச்சிருக்காரு. ஸோ இவருடைய தாக்கம் வந்து அமெரிக்க அரசியல் அதிகமாக இருக்குது. இதுதான் சொல்ல வராங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஆட்சியிலேருந்து இவர் போயிட்டாரும் அவருடைய தாக்கம், அவருடைய ஐடியாலஜி, இந்த தாக்கம் அமெரிக்கன் சொசைட்டியில் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. இதுதான் புரிஞ்சுக்கணும். ரொம்ப உள்ளே போவேன், விட்டுருங்க. அடுத்தது கீழே மீடியா ரெகுலேஷன் தட் இஸ் குவைட் ஓவர் த டாப். இந்த எடிட்டோரியல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, செகண்ட் பேப்பருக்கு முக்கியம். பாலிட்டி, கான்ஸ்டியூஷன், ரைட்ஸ் இதில் வரும். ரீசெண்டாக கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா டிஜிட்டல் மீடியாவை ரெகுலேட் பண்ண போகிறோம், ஐஎன்பி மினிஸ்ட்ரி, இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி கீழே நாங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக அந்த டிஜிட்டல் நியூஸ், ஓகேங்களா, இந்த அது இல்லாமல் இந்த ஆன்லைன் இந்த நியூஸ் போர்ட்டல்ஸ் இதெல்லாமே இதை ஏன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு ரெகுலேஷன் இல்லை, கண்டென்ட்டை ரெகுலேட் பண்ண முடியல, அந்த கண்டென்ட் வந்து ஃபேக் நியூஸா டிஸ்டார்டட் நியூஸா அப்படின்றத ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? இதனால நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றது அரசு அவங்க சைடில் சொன்னது. இப்போ இதில் இந்த ரைட்டர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. இது ஜேர்னலிஸ்ட் ரைட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. ஜேர்னலிஸ்ட் வந்து ரைட்ஸ் இருக்கணும், கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் அவங்க பேசுறதுக்கான ரைட்ஸ் இருக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் ரெகுலேஷன் கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த ரைட்ஸை கர்வ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. இதுதான் சொல்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நாளைக்கு சோஷியல் மீடியாவை கூட நீங்கள் வந்து ரெகுலேஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவீங்க, ஃபேஸ்புக், யூடியூப்லாம் கூட கொண்டு வந்துடுவீங்க. இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இண்டிவிஜுவல் ரைட்ஸை பாதிக்கிற மாதிரி இருக்கும்னு இவர் சொல்கிறாரு. உடனே அவர் சொல்கிறது அப்படியே எடுத்துடக்கூடாது. இவர் சொல்கிறதே பாயிண்ட்ஸாக நோட் பண்ணுங்கள், அந்த பக்கமாக அனலைஸ் பண்ணணும், இன்னொரு பக்கமாக அனலைஸ் பண்ணணும். இப்போ ஃபேக் நியூஸை நம்ம அப்படியே விட்டுடலாமா? அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நிறைய இடத்துல ரயட்ஸ் நடந்திருக்கு, உயிர் இழப்புகள்லாம் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் யூத், இவங்களுக்கு டிஸ்டார்டட் நியூஸ் போகுது, நிறைய விஷயத்தில் ஃபேக்கான நியூஸ் போய் சேருது. அப்போது எஜுகேட்டட் யூத்தும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அறிவை இழந்துட்டு வராங்க நிறைய இடத்துல இந்த டிஜிட்டல் மீடியானால. இந்த இடத்துலலாம் நம்ம பார்த்தோம்னா ரெகுலேஷன் கண்டிப்பாக தேவை. அது இல்லாமல் விமன் சம்மந்தமான ஹராஸ்மெண்ட் நிறைய நடக்குது இந்த டிஜிட்டல் ஸ்பேஸில். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இன்டைரக்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இந்த செக்ஷுவல் வயலன்ஸ்லாம் வந்து சைபர் ஸ்பேஸில் நடக்குது. ஸோ இதுக்கு கண்டிப்பாக ரெகுலேஷன் தேவைன்னா இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப தேவை. ஃபைனான்ஷியல் ஃப்ராட் நடக்குது, இதெல்லாம் நடக்குது. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து சைபர் ஸ்பேஸ் ரெகுலேஷன் தேவை. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த டிஜிட்டல் கண்டென்ட், டிஜிட்டல் நியூஸ், ஆன்லைன் நியூஸ் இதுலேயும் ரெகுலேஷன் தேவை, ஒரு சில இடங்களில் தேவை. அப்போ இதுதான் புரிஞ்சுக்கணும், 2 பக்கமும் பார்க்கணும். ரெகுலேஷன் தேவையான இடத்துல தேவை, ஆனால் அது கர்வ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, ஃப்ரீடமை ஸ்டிஃபில் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது வாங்க, பேஜ் நம்பர் 9. கேன் த ரைட் டு ஒர்க் பி மேட் ரியல் இன் இந்தியா? இது மெயினாக அந்த என்ஆர்ஜி ஸ்கீம் பற்றி சொல்கிறாங்க, அது இல்லாமல் மற்ற சில ஸ்கீம்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ ரைட் டு ஒர்க்குங்க, வேலை வாய்ப்புக்கான அந்த உரிமை, அது இந்தியாவில் உண்மையாலே இருக்கா?
அந்த ரைட்டை வந்து உண்மையாலே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் பேசியிருக்காங்க. இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான எடிட்டோரியலுங்க. உள்ளே போக வேணால் விட்டுடுங்க. காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னா உள்ளே போய் நீங்கள் மல்லு கட்ட வேணால் விட்டுருங்க. ஜென்ரலாக இந்தியாவில் ரைட் டு ஒர்க், ரைட் டு லைவ்லிஹுட் அப்படின்னு எடுக்கும்போது என்ன பிரச்சனை, ஒரு பக்கம் ஏழை மக்கள் இவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு நிறைய இடத்துல இல்லை. அவங்க கையில் அசட்ஸ் இருக்காது. உதாரணத்துக்கு ஃபார்மர்ஸ், நிறைய பேர் ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், லேண்ட்லெஸ் லேபரர்ஸாக இருப்பாங்க. ஒரு பக்கம் அவங்க கையில் அசட்ஸ் இல்லை. ஓகேங்களா? அப்போ மெயினாக வேஜ் எம்ப்ளாய்மெண்ட்டை நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது. வேஜ் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பிரச்சனைனா, ப்ரைவேட் செக்டரை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. ஸ்டேட்டு தான் எம்ப்ளாய்மெண்ட்டை கொண்டு போகணும். ஸ்டேட்னா அங்கே சொல்கிறது நாடு, கவர்மெண்ட்டை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் லேபர் லாஸ், இதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இந்தியன் ஒர்க்கர்ஸ், மெயினாக அன்ஆர்கனைஸ் செக்டர் ஒர்க்கர்ஸ் வந்து சோஷியல் செக்யூரிட்டி கிடையாது. இந்த ப்ராப்ளம்லாம் இந்தியாவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வைக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருந்தால் எடிட்டோரியல் விட்டுருங்க. அடுத்து கீழே வாங்க. எ டீல் ஃபார் போஸ்ட் பிரெக்சிட் எரா, இதை பற்றி நியூஸ் இருக்குது. இதில் நீங்கள் என்னங்க புரிஞ்சுக்கணும், முதல்ல பிரெக்சிட்னா என்ன, யூரோப்பியன் யூனியன் இந்த ஆர்கனைசேஷன்லேருந்து பிரிட்டன், அதாவது பிரெக்சிட் முடிஞ்சு யூகே யூலேருந்து வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. காரணம் என்ன, அவங்க வந்து யூ ரூல்ஸ் படி இனிமேல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மற்ற எல்லா நாடுகளோட, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டோட ஃப்ரீயாக எக்கனாமிக் ரிலேஷன் வச்சுக்கலாம், ட்ரேட் ரிலேஷன் வச்சுக்கலாம். இதுதான் அவங்க மெயினாக சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஜப்பான் நாட்டை பற்றி சொல்கிறாங்க. ஆல்ரெடி யூகே ஜப்பான் ரெண்டு நாடுக்கு நடுவில் எக்கனாமிக் அக்ரிமெண்ட் இருக்குது. இதை அடுத்த லெவல் கொண்டு போகலான்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப், டிபிபி அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. இந்த அக்ரிமெண்ட் வந்து இந்தோ பசிபிக் நேஷன்ஸ்குள்ளான அக்ரிமெண்ட். இதுக்குள்ளே தேவைப்பட்டால் யூகேவும் ஜாயின் பண்ணலாம். இதுக்கு ஜப்பானோட அவங்க வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஷிப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் நியூஸ். அடுத்த பேஜ் போடலாம். பேன் சேல் யூஸ் ஆஃப் ஃபயர் கிராக்கர்ஸ் டெல்ஸ் ஹெச்சி. ஹைகோர்ட் சொல்லுது. எந்த ஹைகோர்ட் சொன்னிச்சு, எந்த மாநிலத்தில் சொன்னிச்சு, இதெல்லாம் முக்கியம் இல்லை. எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அதுதான் முக்கியம். அப்போ ஃபயர் கிராக்கர்ஸ் இதை யூஸ் பண்ணாதீங்கன்றாங்க. இதுக்கு சொல்லப்படுற காரணம் என்ன, இப்போதைக்கு இந்த பேண்டமிக் இன்னும் இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ இந்த ஃபயர் கிராக்கர் யூஸ் பண்ணால் ஏர் பொல்யூஷனை உண்டாக்கும். இந்த பிரச்சனை இன்னும் எக்ஸாஸ்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் உங்களுடைய சிந்தனையை நீங்களாகவே வளர்த்துக்கணுங்க. இங்கே எதுவும் அரசியல் ரீதியாக யோசிக்காதீங்க. ஒரு பக்கம் இந்த மக்களுடைய இண்டிவிஜுவல் ரைட்ஸ், அந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓவரால் சோஷியல் வெல்ஃபேர், அந்த சொசைட்டல் வெல்ஃபேர் நானும் முக்கியம், என்வாயன்மெண்ட் முக்கியம், அந்த ஹெல்த் சேஃப்டியும் நமக்கு முக்கியம். ரெண்டு பக்கமும் நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த ஃபயர் கிராக்கர்ஸும் ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு வருஷமாக வேலை செஞ்சு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ விற்கக்கூடாதுன்னா இதெல்லாம் வேஸ்ட்டாக போய்டும், உங்களோட வாழ்வாதாரம்லாம் இல்லாமல் போயிடும். ரெண்டு பக்கமும் நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஃப்யூச்சரில் எப்படி செயல்பட்டால் சரியாக இருக்கும்ன்றதை நீங்கள் இப்பயே யோசிக்கணும். அடுத்த நியூஸ் வாங்க கீழே. வேக்சினேஷனை பற்றி நியூஸ் இருக்குது. இந்தியா மேக்ஸ் ப்ராக்ரஸ் இன் வேக்சினேஷன். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அந்த நியூஸில் சில்ட்ரனுடைய டெத்து பற்றி சொல்கிறாங்க. எந்த ப்ராப்ளம் வந்து நிமோனியா அண்ட் டயேரியா. ரெகுலராக சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இறந்து போகிறாங்க. இதை எப்படி ஸ்டாப் பண்ணால் வேக்சினேஷன் தேவை. இதை பற்றி தான் சொல்கிறாங்க. இதில் இந்தியா இப்போதைக்கு ப்ராக்ரஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், முக்கியமான டிசீசஸ்க்கான வேக்சின் என்னன்றதை பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஆல்ரெடி இந்தியாவில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, யூஐபின்னு சொல்லுவாங்க, யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். இதுக்குள்ளே ஒரு டசன் வேக்சின்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை நீங்கள் அதுக்கப்புறம் செப்பரேட்டாக லேர்ன் பண்ணலாம். இதில் இந்த வேக்சினேஷனுக்கான ப்ராக்ரஸ் என்ன அதை மட்டும் பாருங்கள் போதும். அடுத்தது, கேரளா வாட்சஸ் காஷியஸ்லி ஆஸ் ஃப்ரெஷ் கேசஸ் ரிஜிஸ்டர் டிக்ளைன். மறுபடியும் வந்து இந்த வைரஸ் ப்ராப்ளம் பற்றி தான் அங்கே கேசஸ் வந்து டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது நீங்கள் பார்க்கணும். முதல்ல கேரளாவில் தான் அதிகமாக வந்துச்சு கேஸு, அதுக்கப்புறம் டிராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணாங்க, இப்போ மறுபடியும் டிராஸ்டிக்காக அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்குது இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸில். இதை அப்படியே ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். அடுத்தது பேஜ் நம்பர் 11. இதுலேயும் அரசியல் சார்ந்த நியூஸ் தாங்க இருக்குது. இதுக்குள்ள ரொம்ப உள்ளே போக வேண்டியும் அப்படின்னு ஒரு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பாருங்க, விட்டுடுங்க. முக்கியமானது எதா இருக்கா அப்படின்னு பாருங்க. அடுத்து பேஜ் நம்பர் 12. இதில் எடுத்தோடனே முக்கியமான நியூஸ், மோர் டு ஜாயின் கோவிஷீல்டு ட்ரையல். கோவிஷீல்டுன்றது இந்த வைரஸ்க்கு எதிரான அந்த மருந்து. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இதில் சொல்ல வராங்க. அதை பாருங்கள். இப்போ அந்த வாலண்டியர்ஸ் கிட்ட அந்த ஃபேஸ் 3 ட்ரையல் இப்போ நடந்துகிட்ருக்கு. அது இப்போ முடிய போகுது. அதை பற்றி சொல்கிறாங்க. இதில் ஒரு சில ஃபேக்ட்ஸ் லேர்ன் பண்ணாங்க, ஒரு சில இன்ஸ்டியூஷன்ஸோட பேர் லேர்ன் பண்ணோம். SII சீரம் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். சரியா? ஸோ இந்த வேக்சின் இப்போதைக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு வேக்சினை செப்பரேட்டாக ICMR மற்ற நாடுகளோடு சேர்ந்து வந்து உருவாக்குறாங்க. இதுதான் நீங்கள் பார்க்கணும். அப்போது இங்கே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், சயின்ஸ் வச்சு யோசிக்கணும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நாம் வந்து வேகமாக முன்னேறிட்டு இருக்கோம், இந்த முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ஹெல்த்,
இது சம்மந்தமாகவும் இந்த நியூஸ் இருக்குது. இதை நீங்கள் நோட்ஸ் எடுக்க போதும். இதுக்கப்புறம் உள்ளே போகாதீங்க, அதெல்லாம் அவசியம் இல்லை. வேறு என்ன இருக்குது? லெஃப்ட்டில் வாங்க. வாகிர் 5th ஸ்கார்பியன் சப்மெரின் லான்ச்டு. இது இதில் வரும், செக்யூரிட்டி டிஃபென்ஸில் வரும். புதுசாக ஒரு சப்மெரினை இந்தியா இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எங்கேருந்து வாங்கியிருக்கோம்? ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? அவங்க ஃப்ரெஞ்ச் ஹெல்ப்போடு தான் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பாருங்கள். அப்புறம் அடுத்த நியூஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். இந்தியா சைனா ஹேட் கேண்டிட் டிஸ்கஷன்ஸ். எது சம்மந்தமாக? பார்டர் பிரச்சனை சம்மந்தமாக சீனா இந்தியா 2 நாடுகளும் உட்காந்து வெளிப்படையாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு எதை பற்றி டிஸ்கஷனாக? டிஸ்என்கேஜ்மெண்ட். 2 நாடுடைய ட்ரூப் சோல்ஜர்ஸும் விலகிடலாம். இப்போதைக்கு இந்த விஷயத்தை அப்படியே விட்டுலாம், அமைதி வரட்டும்ன்றது சொல்கிறாங்க. இதுதான் நீங்கள் பார்க்கணும். அப்புறம் கீழே, இந்தியா ஆசியான் டு எக்ஸ்பேண்ட் ட்ரேட் டிஸ்பைட் RCEP வாக் அவுட். மோடி அவர்கள் இதை பற்றி சொல்லியிருக்காரு. RCEP என்னங்க? ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், ரீஜனல் கம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். இதில் இந்தியா சேர்றதா இருந்தது ஒரு வருஷம் முன்னாடி. ஆனால் நம்ம சேர வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம். இந்த பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் சேர்ந்த ஒரு பார்ட்னர்ஷிப். மெயினாக ஆசியான் கண்ட்ரிஸ், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் இதில் மெயினாக மெம்பர்ஸாக இருக்காங்க. இதில் நம்ம இந்தியா ஏன் விலகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இது ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இதை சேர்ந்துட்டோம்னா மற்ற நாடுகள், இந்த மெம்பர் ஸ்டேட்ஸ்லேருந்து RCEPக்குள்ளே இருக்க மெம்பர்ஸ் கிட்டேருந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை நம்ம உள்ளே இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல். இது வந்து இந்தியன் டொமஸ்டிக் மேனுஃபேக்சர்ஸை பாதிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் இந்தியாவில் வந்து ஃப்ளட் பண்ணிடும் மார்க்கெட்ஸை. அப்போ இந்தியன் டைரி மேக்கர்ஸ், ஃபார்மர்ஸ் இதை அஃபெக்ட் பண்ணும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த காரணனால நம்மளோட டொமஸ்டிக் ஃபார்மர்ஸ் இவங்களெல்லாம் வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக இதை நம்ம சேரல. ஆனால் இப்படியே நம்ம இருந்துட முடியுமா? ட்ரேடு வந்து ஃப்ரீயாக இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும்னு ஆர்கியூ பண்ணுற நாடு இந்தியா. நம்ம WTOலாம் இதான் ஆர்கியூ பண்ணுறோம். ஆனால் நம்மளே வந்து என்ன பண்ணுறோம்னா சேஃப்கார்ட் பண்ணிக்கிறோம், வெளியே வந்துடுறோம். அப்படின்றது சரியான்றதை நம்ம யோசிக்கணும். அப்போ இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு வெளியே வந்தாலும் ஃப்யூச்சரில் மறுபடியும் RCEPயை நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி பார்க்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. இதுதான் லேர்ன் பண்ணணும். உள்ளே இருக்க ஃபேக்ட்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேணாம். அப்போ இப்போதைக்கு நாம் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு விலைக்கு வந்துட்டாலும் ஃப்யூச்சரில் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை உருவாக்கணும், ஸ்கில்லை உருவாக்கணும், மேக் இன் இண்டியா ஸ்கீமை யூஸ் பண்ணணும், இந்தியாவுடைய அந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டியை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போகணும். அப்போ தான் நம்ம கம்பீட் பண்ண முடியும், பயந்து விலகியே இருக்க முடியாதுன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்புறம் வேறு நியூஸ் இருக்குது. அடுத்த பேஜ் போங்க. இது இன்டர்நேஷ்னல் நியூஸ். ஜோ பைடன் ஸ்பீக்ஸ் டு இண்டோ பசிபிக் லீடர்ஸ். இப்போ அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ அவங்களுடைய ஃபாரின் பாலிசி தான் மாற்றம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஜெனரலாக மிகப்பெரிய மாற்றம்லாம் இருக்காது. டெமோக்ராட்ஸ் தான், ரிப்பப்ளிகன்ஸ் தான், அந்தளவுக்கு மிகப்பெரிய மாற்றம் இருக்காது. இதில் நீங்கள் என்ன படிக்கணும் நியூஸில்? இப்போ ஜோ பைடன் அவங்களுடைய அந்த லைக் மைண்டட் நேஷன்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறார். மெயினாக ஜப்பான், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் பேசுகிறார். ஜப்பான், சவுத் கொரியா 2 நாடுகளும் ஏஷியன் கண்ட்ரிஸ், 2 நாடுகளும் அமெரிக்காவுடைய அலை. அதே போல் ஆஸ்திரேலியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி தான். ஆல்ரெடி குவாட்ன்ற பார்ட்னர்ஷிப் இருக்குது. இதில் இந்தியாவும் மெம்பர். இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், USA 4 நாடுகளும் மெம்பர்ஸாக இருக்காங்க. எதுக்கு? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன், இன்னொரு பக்கம் பசிபிக் ஓஷன், இந்த இண்டோ பசிபிக் ரீஜனில் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும், ஃப்ரீ ஓப்பன் இண்டோ பசிபிக் ரீஜன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான பார்ட்னர்ஷிப் தான் குவாட்னுடைய இன்னொரு நோக்கம் என்ன? சைனாவுடைய ஆதிக்கத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். இதோ இவங்களுடைய ஒரு நோக்கம். அப்போ இதற்கான முயற்சியை இப்போ எடுக்க ஆரம்பிக்கிறார் யார்? ஜோ பைடன். இதுதான் இந்த நியூஸில் இருக்குது. அப்புறம் அது கீழே, நார்த் கொரியா ஹிட்ஸ் அவுட் அட் UN நியூக்ளியர் பாடி. என்ன நியூக்ளியர் பாடிங்க? IAEA, இன்டர்நேஷ்னல் ஆட்டமிக் எனர்ஜி ஏஜென்சி. ஸோ ஒரு ஃபேக்டை லேர்ன் பண்ணுறீங்க. இதில் இந்த UN நியூக்ளியர் பாடியை அட்டாக் பண்ணுது நார்த் கொரியா. என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அடிமைகளாக இருக்கீங்க, அமெரிக்கா போன்ற நாடுகள் சொல்கிறது கேட்குறீங்க, எங்கள் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்க, நாங்கள் இப்போ தான் நியூக்ளியர் வெப்பன்ஸை நாங்கள் வந்து உருவாக்குறோம். அதுவும் இந்த நாடு வந்து அஃபிஷியலாக சொல்கிறது இல்லை, நாங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறது இல்லை. அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஏஜென்சி வந்து நியூட்ரலாக இல்லை, இது வந்து மேலை நாடுகளுடைய ஒரு அடிமை இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை பற்றி நீங்கள் மறுபடியும் செப்பரேட்டாக படிப்பீங்க. IAEA பற்றி நீங்கள் செப்பரேட்டாக படிப்பீங்க. அடுத்தது, சைனா பிகின்ஸ் ஒர்க் ஆன் ரயில் லைன் அப் டு அருணாச்சல் பார்டர். இது ரொம்ப முக்கியமான நியூஸுங்க. சைனா அருணாச்சல் பிரதேசை இந்தியாவை சேர்ந்ததுன்னு ஒத்துக்கிறது இல்லை, அவங்களதுன்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் ஒரு ரயில்வே லைனை அருணாச்சல் பிரதேஷ் பார்டர் கிட்ட வரைக்கும் டெவலப் பண்ணுறாங்க. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ இது எந்த அளவுக்கு இந்திய இறையாண்மையை பாதிக்கும், இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். இந்தியா பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் இந்த மாதிரி டெவலப் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், இங்கெல்லாம் உருவாக்கணும். நம்ம வந்து அந்தளவுக்கு செய்கிறது இல்லை, ஆனால் அவங்க செய்கிறாங்க. பிரம்மபுத்திரா நதியில் நிறைய டேம்ஸை பில்ட் பண்ணிட்டு வராங்க. நாம் அந்தளவுக்கு பிரம்மபுத்திரா நதியை யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். ஸோ பார்டர் க்ளோஸாக வராங்க,
அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பிளான்ஸ் உள்ள ஒரு நாடு. ஸோ இந்த இடத்துல இந்தியாவுடைய செக்யூரிட்டி டிஃபென்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இதுதான் நீங்கள் இந்த நியூஸில் பார்க்கணும். அடுத்தது கீழே, சைனா சேர்ஸ் மீட் வித் சவுத் ஏஷியன் பார்ட்னர்ஸ் அமிட் COVID-19. சவுத் ஏஷியன் நாடுகள் எதெல்லாம்? ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, இவங்கெல்லாம் வந்து சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ். இந்தியாவும் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் தான். இங்கே சைனா பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்களாக இந்த சவுத் ஏஷியன் நேஷன்ஸோட அவங்க மீட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், நேபாள், இந்த மாதிரி நாடுகளோட இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. தாராளமாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்றத பார்க்கணும். பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் BRI ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அவங்க பில்ட் பண்ணிட்டு வராங்க. இதில் மற்ற நாடுகளை சேர்க்கணும்னு பார்க்குறாங்க. நேபாள், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளை சேர்க்கணும்னு பார்க்குறாங்க. இதில் ஸ்ட்ராட்டஜிக் ப்ராப்ளம் இருக்குது இந்தியாவில். ஆப்கானிஸ்தான் நாளைக்கு BRIயில் சேருது அப்படின்னா இந்தியாவுக்கு இது இஷ்யூ. ஆப்கானிஸ்தானை வச்சு இந்தியாவை என்சர்க்கிள் பண்ணுவாங்க. ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி. நம்ம நிறைய அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஈடுபட்டு இருக்கோம். ஈரான் வழியாக நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு போகிறோம். இப்போ இந்தியாவோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இவங்க க்ளோஸ் ஆக்கிட்டாங்க, BRIயில் சேர்த்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஒரு சில மாதம் முன்னாடி நேபாள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸை இஷ்யூ பண்ணிருந்தாங்க அந்த பார்டர் டிஸ்பியூட் சம்மந்தமாக. இப்போ நேபாள், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் சீனாவுக்கு சாதகமாக போயிட்டாங்கன்னா நமக்கு இது பிரச்சனை. இதுதான் லேர்ன் பண்ணணும். அடுத்து பேஜ் நம்பர் 14, எக்கனாமி நியூஸ். அக்டோபர் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஆக்சலரேட் டு 7.61%. 7.61 நமக்கு தேவையா? நமக்கு தேவையில்லை. இன்ஃப்ளேஷன் தான் என்னன்றதை படிக்கணும். அது நீங்கள் செப்பரேட்டாக எக்கனாமியில் படிப்பீங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிட்டு இருக்கு, அதான் நீங்கள் பார்க்கணும். சரியா? இது ஒரு பக்கம் நல்லது, இன்னொரு பக்கம் கெட்டதுங்க. இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமானாலும் கெட்டது, ஆமாவா இல்லையா? நம்ம கையில் காசு இருக்கும், ஆனால் கூட்ஸுடைய விலை அதிகமாகிடும், வாங்க முடியாது. இன்ஃப்ளேஷன் ஒரு அளவாக இருக்கணும், அதுதான் ஒரு நாட்டுக்கு நல்லது. இன்னொரு பக்கம் இது ஒரு ஹெல்த்தி சைடுங்க. ஏன்னா எக்கனாமிக் growth அதிகமான இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். இப்போ ரெசெஷனில் இருக்கும், இப்போ வளர்ச்சி அந்தளவுக்கு இல்லை, இப்போ growth நோக்கி போகிறோம். இந்த இடத்துல இன்ஃப்ளேஷன் கண்டிப்பாக வரும். அப்போ இன்ஃப்ளேஷன் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைன் தான். ஏன்னா இப்போ நாடு மறுபடியும் வளர்ச்சியை நோக்கி போகுது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது, நம்ம அதை வந்து ஒரு லெவலுக்குள்ளே வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து என்ன நியூஸ் இருக்குன்னு பாருங்கள். முக்கியமான நியூஸ் இல்லை. இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் இன்ச்டு அப் பை 0.2% இன் செப்டம்பர். இதுவும் ஒரு என்கரேஜிங்கான ட்ரெண்டு. ஸோ இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டும் அதிகமாகுது, உற்பத்தி அதிகமாகுது. இதுவும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா ரிசெஷன்லேருந்து நம்ம ஸ்லோவாக மீண்டு வரோம். இதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரியா? அடுத்து இன்னொரு நியூஸ் இருக்குது. மூடிஸ் நேரோஸ் GDP to 8.9%. மூடிஸ்ன்றது ஒரு ரேட்டிங் ஏஜென்சி, இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் ஏஜென்சி. அந்தந்த நாடுகள் அதோடைய எக்கனாமிக் சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை பற்றி அவங்க ரேட்டிங் தருவாங்க. அதான் அந்த மூடிஸ்ன்றது ஏஜென்சி. மற்ற சில ஏஜென்சிஸும் இருக்குது, S&P இருக்குது, நிறையா இருக்குது. அது இந்தியாவுக்கான எக்கனாமிக் ஃபோர்காஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. 8.9 அளவுக்கு வந்து இந்த growth இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. சாரி, growth இல்லை, கான்ட்ராக்ஷன், ஷ்ரிங்க் ஆகுது. இப்போ ரெசெஷனால் எக்கனாமியே ஷ்ரிங்க் ஆகிருக்கு, இருக்கிற எக்கனாமி மேற்கொண்டு ஷ்ரிங்க் ஆகிருக்கு. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு பாருங்கள். இந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம். சரிங்களா? எக்கனாமிக் growthம் சரி, ஷ்ரிங்கேஜும் சரி ஒரே சதவீதத்தில் இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ட்ரெண்டை பார்க்கணும். GDP ஷ்ரிங்க் ஆகுதா வளருதா, எந்த அளவுக்கு ஷ்ரிங்க் ஆகுது, எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்குது, இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகுது, ட்ரெண்டை தான் பார்க்கணும். எக்கனாமி பொறுத்தவரைக்கும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. ரா ஃபேக்ட்ஸ், கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ஜஸ்ட் பாருங்கள். முக்கியமானதாக இருந்தால் பாருங்கள், அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நமக்கு அவசியம் கிடையாது. இதோட இன்றைக்கி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் முடியுது. நன்றி.